திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் குட்டி குட்டி டெய்லி யூஸிங் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தயாராக இரு, ரெடியாக இரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில் எங்கேயாச்சும் போகிறதுனா. அந்த தயாராக இருங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பி ரெடி. பி ரெடி அப்படின்னு சொல்லலாம். பி ரெடி அப்படின்னா தயாராக இருங்க, ரெடியாக இருங்க, அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய, கொஞ்சம் சீக்கிரம் புறப்படு அப்படிலாம் சொல்கிறது ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். ஹரி அப். ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கவனமாக இரு, பார்த்து கவனமாக போ அப்படிலாம் சொல்கிறத பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னை நம்பு, இந்த விஷயத்தில் என்னை நம்பு, நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத பிலீவ் மீ. பிலீவ் மீ. பிலீவ் மீனா என்னை நம்புன்னு அர்த்தம். தயங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னா தயங்காமல் செய்ய அப்படிலாம் சொல்கிறத தயங்காத அப்படிங்கிறத டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட்னா தயக்கம், டோன்ட் ஹெசிடேட்னா தயங்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், முன்னாடி வா இல்லை முன்னாடி வா இல்லை முன்னாடி கொஞ்சம் நகர்ந்து வா அப்படிலாம் சொல்லுவாங்க. முன்னுக்கு வா, முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட். இந்த கம் ஃபார்வர்டு அப்படின்னா என்ன? ஃபார்வர்ட்னா முன்னாடி, கம்னா வா, முன்னாடி வா, முன்னுக்கு வா, இல்லை கொஞ்சம் முன்னாடி அடி எடுத்து வை அப்படிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்னாடி நகர்றீங்களா, கொஞ்சம் நகர்றீங்களா, கொஞ்சம் முன்னாடி போகிறீங்களா அப்படிலாம் கேட்குறது தான் கம் ஃபார்வர்ட். நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நிச்சயம்னா என்ன? உறுதியாக அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக, உறுதியாக அப்படிங்கிறதெல்லாம் அஃப்கோர்ஸ். நிச்சயமாக, அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். அஃப்கோர்ஸ்னால் ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்தது. அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி அப்படிலாம், அதுக்கெலாம் மீனிங் நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது என்னுடையது, இது என்னோடது அப்படிலாம் சொல்கிறத இட்ஸ் மைன். மைன்னா என்னுடையது, இது அப்படிங்கிறது இட்ஸ். ஸோ இட்ஸ் மைன் அப்படின்னா இது என்னுடையது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் போது, இல்லை ஆச்சரியமாக கேட்கும் போது, ஷாக்கிங்காக கேட்கும் போது அப்படியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த அப்படியா அப்படிங்கிறத இஸ் இட் ஸோ, இஸ் இட் ஸோ அப்படின்னு கேட்கலாம். இஸ் இட் ஸோ அப்படின்னா அப்படியா அப்படிங்கிற மீனிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்கமிங் டேஸில் போட போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பாய்.